கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவைப் போல மாற, கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆவிக்குரிய நிலையை அடைய என்ன செய்யலாம்? அதற்காக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறைகள் என்னவென்று சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதுவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நடப்பிக்கும் ஆவிக்குரிய கிரியைகள். பரிசுத்த ஆவியானவரை குறித்த பலவிதமான குழப்பங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக கிறிஸ்தவ உலகிலே அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பெந்தேகோஸ்தே மற்றும் கரிஸ்மாட்டிக் சபைகளுடைய வளர்ச்சிக்கு பின்பதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த பல குழப்பமான சிந்தனைகள் மக்களுடைய மனதிலே தோன்றுகிறது. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க. பல வேளைகள் அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக வாசம் செய்கிறார். இது வேதாகமத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு போதனை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவ்வாறு கேள்வி எழுப்பிய அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அதற்கான விடையையும் நமக்கு கொடுக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இந்த 2 வசனங்களும் கொரிந்து பட்டணத்திலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்ட பாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது, உங்களுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எதனால் அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போது ஒரு விசுவாசிக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த பெந்தேகோஸ்தே கரிஸ்மாட்டிக் சபைகள் வந்ததுக்கு அப்புறமேலு 2ஆம் ஞானஸ்தானம், 1ஆம் ஞானஸ்தானம் என்று பிரித்து போதிக்க ஆரம்பித்தார்கள். முதல் ஞானஸ்தானங்கிறது ஒருத்தன் விசுவாசியான உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவன் பெற்றுக்கொள்கிறது. 2வது ஞானஸ்தானம் என்பது அவ்வாறு முதல் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஒருத்தன் உபவாசம் இருந்து காத்திருக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வராரு. அதுதான் 2வது ஞானஸ்தானம் என்று கூறுவார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்ற வேத பகுதிகள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், அதே போல 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல போதனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பின்வருமாறு கூறுகிறார். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருக்க சொன்னார். எங்கே காத்திருக்க சொன்னார்? எருசலேமில் காத்திருக்க சொன்னார். யாரை காத்திருக்க சொன்னார்? தன்னுடைய சீஷர்களை காத்திருக்க சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை நாம் வாசிக்கின்றோம். திரியகத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை விட்டு விடை பெற்று, அதாவது சரீர பிரகாரமாக விடை பெற்று விண்ணுலகிற்கு சென்றார். அவருடைய பரமேறுதல் என்று சொல்வோம். அவ்வாறு அவர் சென்றபோது அந்த சீஷர்களோடு எப்போதும் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று பொழிந்தருளினார். ஆனால் இன்றைக்கு ஒரு நபர் ரட்சிக்கப்படும் போதே அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் கூறுவதை கவனிக்கலாம். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மறுபடியும் கொரிந்தியரில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து குழப்பம் இருந்தது. அப்போ பவுல் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னைக்கு விசுவாசிச்சிங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இல்லாமல் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசிக்கவே முடியாது.
அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியின் செயலினால், பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார்கள். எபேசியர் 4:30 மறுபடியும் இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கேயும் ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்ற ஒரு இறையல் உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசுவாசி எப்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். எதுவரைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்? மீட்கப்படும் நாளுக்கென்று. ஒருவேளை அந்த விசுவாசி மரிக்கும் வரைக்கும், இல்லை என்றால் அந்த விசுவாசி உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரே என்றால் அவருடைய வருகை பரியந்தும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசியை ஆட்கொள்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் எதற்காக நமக்குள்ளாக வாசம் செய்கிறார்? அவர் வாசம் செய்வதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் என்ன? இதை நாளைய தியானத்தில் நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு பிரதானமான பாடம் என்னவென்றால், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இதுவே வேதம் போதிக்கும் உன்னதமான ஒரு சத்தியம். இன்றைக்கு நீங்கள் காத்திருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும், இவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற அநேக குழப்பங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நம்ம நாளைய தியானத்தில் நம்ம சிந்திக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அதை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாக அந்த தூய ஆவியானவருடைய கிரியையை அவர்களால் காண முடியும். கர்த்தர் நமக்குள் வாசமாயிருக்கிற அந்த தூய ஆவியானவருக்காக தேவனுக்கு எப்போதும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்வாராக. ஆமென்.